ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைக்காய் கோலா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு வாழைக்காயை குக்கரில் 2 சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, கொஞ்சம் இஞ்சி, 1 வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, சோம்பு, ஜீரகம். இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நுனியை கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சீவலில் வாழைக்காயை சீவிக்கணும். இப்படி சீவிடுங்க ஃபுல்லாக. இந்த மசாலா ஃபுல்லாக மிக்சியில் ஒரு சுற்றி விட்டுடணும். இந்த மாதிரி ஒரு சுற்றி அரைச்சிட்டு அப்புறம் இந்த வாழைக்காயை போடணும். அப்புறம் மிக்சியில் சுற்ற விடணும். வாழைக்காய் கூட சேர்த்து மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படி பிசைஞ்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மாடல்லையும் செய்யலாம். இந்த டைப்லையும் செய்யலாங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் வரும். இப்போ பாருங்கள், ரெட்டாக வந்துருச்சு. இதை எடுத்துடுறேன் நான். இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். மதிய சாப்பாட்டோடும் சாப்பிட்லாம். சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாழைக்காய் கோலா உருண்டை.